எப்படிங்க இருக்கீங்க? நல்லா இருக்கீங்க? நிச்சயமாக புரிந்து கொள்ளுங்கள் என் தாம்பரம் நகர மக்களே. நான் உங்களுக்காக இத்தாம்பரத்தில் வளர்ந்து உங்களுக்காகவே நான் நிச்சயமாக ஏதோ ஒரு பணியினை செய்ய வேண்டும் என்று செய்து கொண்டிருக்கிறேன். நான் என்னால் முடிந்தவரை தாம்பரத்தில் உள்ள அரசாங்க பள்ளிகளுக்கும் தாம்பரத்தில் உள்ள அரசாங்க மருத்துவமனைகளுக்கும் எனக்கு தெரிந்த நண்பர்கள், எனக்கு தெரிந்த உறவுகள், எனக்கு தெரிந்த நண்பர்களின் நண்பர்கள், உறவுகளின் உறவுகள் என்று அவர்கள் மூலம் இந்த அரசாங்க பள்ளிக்கும் இந்த அரசாங்க மருத்துவமனைகளுக்கும் ஏதோ என்னால் ஆனதை செய்து வருகிறேன். நிச்சயமாக புரிந்து கொள்ளுங்கள். இச்சிறிய குழுவினை வைத்தே என்னால் இத்தனை தூரம் செய்ய வேண்டும் என்று முடியும் பொழுது நான் நிச்சயமாக உங்கள் தாம்பரத்தின் எம்எல்ஏவாக நான் நிச்சயமாக பலவிதமான மாற்றங்களை என்னால் உருவாக்க முடியும் என்பது நிச்சயமாக சத்தியமாக நிதர்சனமாக செய்து காட்டுவேன் என்பதை மனப்பூர்வமாக கூறிக்கொள்வது மிக பெருமை கொள்கிறேன். ஆகையால் நிச்சயமாக புரிந்து கொள்ளுங்கள் தாம்பரம் நகர மக்களை. மருத்துவத்தையும் கல்வியையும் என் கண் போன்ற பாவித்து உங்கள் காலடியில் சமர்ப்பிப்பேன். ஆகையால் நீங்கள் எனக்கு ஓட்டெடுத்தால் நிச்சயமாக தாம்பரத்தில் ஒரு பெரும் மாற்றத்தை உருவாகும் என்பது யதார்த்தமான உண்மை. ஆகையால் நீங்கள் எனக்கு மட்டுமே ஓட்டெடுத்து வெற்றி பெற செய்ய வேண்டும் என்பதை உங்களை தாழ்மையுடன் கேட்டுக்கொண்டு விடைபெறுவது உங்கள் பக்ருதீன்.